அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540 எனில் அம்மதிப்புகளை காண்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து வரும் 3 முழு மதிப்புகள்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 2, 3, 4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் இப்படி எடுத்துருக்கோம். ஆனால் கணக்கில் வந்து நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த 2ங்கிற நம்பர் தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு அடுத்த நம்பர் எப்படி இருக்குது? கண்டிப்பாக இதை விட அடுத்தடுத்து வர்றதுனால இதை விட 1 கூட இருக்கா? இப்போ 2 விட 1 கூட 3ன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு இப்போ எடுத்துக்கிட்ட எக்ஸ்லேருந்து அடுத்த நம்பர்னால் என்ன வரும்? இந்த எக்ஸை விட 1 கூடுதலாக தானே வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் 3வது நம்பர் எப்படி வரும்? இந்த நடுவில் உள்ள இந்த 3ங்கிறத விட 1 கூட தானே வருது. 3 + 1ன்னு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரில் அடுத்து வர நம்பர் எப்படி இருக்கும்? இந்த எக்ஸ் ப்ளஸ் 1ஓட ஒரு நம்பர் கூட இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 கூட்டினா என்ன வரும்? 2ன்னு வந்துருமா? அவ்வளோதான். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய 3 நம்பரை நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதோட கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க? 540ன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் கூட்டல் எக்ஸ் ப்ளஸ் 1 கூட்டல் எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த 3 மதிப்புகளின் கூட்டுத்தொகை 540ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 3 நம்பரையும் கூட்டணுமா? இப்போ எக்ஸ் டேர்மெல்லாம் கூட்டுங்க. அதுக்கப்புறம் நம்பர் டேர்ம்லாம் தனியாக கூட்டணும். இப்போ 1 எக்ஸ் 2 எக்ஸ் 3 எக்ஸ் மொத்தம் 3 எக்ஸ் இருக்கா? கூட்டல் இப்போ நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 1 2 கூட்டினா 3 எக்ஸ் கூட்டல் 3 = இந்த 540 அப்படியே இறங்கிடும். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து 3 எக்ஸோட சேர்ந்துருக்கு. அதை அப்படியே வச்சுட்டு 3x = 540 + 3 இந்த பக்கம் வரும்போது நமக்கு -3 மாறிடுமா? அப்போ 3x = என்ன வரும்? 537ன்னு வருமா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். x = 537 பெருக்கல்ல உள்ள 3 இந்த பக்கம் வலது பக்கம் வரும்போது ÷ 3 மாறிடும். இப்போ ரெண்டையும் சால்வ் பண்ணால் 3வது படலாம் அடிக்கணும். 1 3 3. இப்போ 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5ல் எத்தனை 3 இருக்குது? 1 3 தான் இருக்குது. 2 3னா 6ன்னு போயிடுதா? அப்போ 1 3 3. மீதம் எவ்வளோ இருக்குது? நமக்கு 2 அதிகமாக இருக்கா? அந்த 2 இந்த 3க்கு முன்னாடி சேர்த்துட்டா 23ன்னு வந்துடும். 23ல் எத்தனை 3 இருக்குது? 7 3 இருக்குது. 7 3 21. நமக்கு இருக்கிறது 23. 2 எக்ஸ்ட்ரா இருக்கனால அந்த 2 வந்து நம்ம இந்த 7க்கு முன்னாடி சேர்த்துடணும். 27. அப்போ 9 3 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருச்சு? நமக்கு 179ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து என்ன நம்பர் இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 179னா எக்ஸ் ப்ளஸ் 1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 179 கூட்டல் 1 இருக்குமா? அதுக்கப்புறம் 3வது நம்பர் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? நமக்கு 179 கூட்டல் 2. அப்போ எக்ஸுக்கு வந்து 179. 2வது நம்பர் என்ன வரும்? 180. 3வது நம்பர் 181.